அனைவருக்கும் வணக்கம். 10th மேத்ஸில் கொஞ்சம் ட்ரிக்கியான சம்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ப்ரூவ் தட் இஃப் இன் a quadrilateral ABCD angle A plus angle D equal to 90 degree then AC square plus BD square equal to AD square plus BC squareனு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த டயக்ராம் கொடுக்கல, நம்ம தான் இந்த மாதிரி டயக்ராம் வரைகிறோம். ஸோ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90 டிகிரி வரணுமா? ஓகேங்களா? அப்போது இங்கே ஒரு நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம்னா இங்கே 90 டிகிரி கிடைக்குமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90, இது ப்ளஸ் ஒரு 90, 180 டிகிரி கிடைச்சிடும். ஓகேவா? இது போல் நம்மளாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிறது ஏபிசிடின்ற ஒரு குவாடிலேட்ரல். ஓகே. ஸோ இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிளை நமக்கு ஒரு 4 ட்ரையாங்கிள் கிடைக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஏஇடி, இது ஏ, இது இ, இது டி. அடுத்து பிசிஇ, இது பி, இது இ, இது சி. அதே போல இங்க பிடிஇ, பி இ டி. அடுத்து ஃபைனலா ஏசிஇ, ஏசிஇ. இது போல ஒரு 4 ட்ரையாங்கிள் கிடைக்குது. இப்போ இந்த 4 ட்ரையாங்கிளையும் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் எழுதும்போது இன் ட்ரையாங்கிள் ஏஇடி அப்படின்னு எழுதுங்க. நான் ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇடி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இது வந்து ஹைப்போடெனியஸ். அப்போது ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். அடுத்து இதில் பாருங்கள், பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஇ ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர். இதில் பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். ஃபைனலாக இதில் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுன்னு ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கலாம். ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசியில் என்ன இருக்குது? ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர் ப்ளஸ் பிடியில் பிஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். ஓகே. இப்போ நம்ம ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணோம். ஏடியில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஏஇஇடி, ஏஇஇடி இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் எழுதிக்கலாமா? ரிமைனிங் இருக்கிறது இசி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர். ஸோ இப்போ ஏஇஇடியை நம்ம ஏடி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அடுத்து இசி ப்ளஸ் பிஇயை, இசி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇயை நம்ம பிசி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.